வணக்கம் சியாமளா. வணக்கம். நாங்கள் வந்து ஐநா மனித உரிமைகள் அவையின் 61வது கூட்டத்தொடரில் கலந்து கொண்டிருக்கிறோம். இங்கே தமிழீழத்தின் பாதிக்கப்பட்ட மக்களின் குரல் பிரதிபலிக்கப்பட்டிருக்கா, பெருமளவில் பிரதிபலிக்கப்பட்டிருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா? அதை எப்படி உணர்றீங்க? இல்லை, நான் 2 வாரமாக இந்த ஐநாவின் 61வது கூட்டத்தொடரில் கலந்து கொண்டிருக்கிறேன். எங்கள் தமிழ் மக்களின் குரல் மிகவும் குறைவாக இருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்குறீங்க? காரணம் என்னவா இருக்குதுன்னு சொன்னால், இந்த சர்வதேச ராஜதந்திர தளங்களில் தமிழர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போனது. அது பற்றிய சோஷியல் மீடியாஸில் இருக்கிற விமர்சனங்கள் பெரிய பங்கு வகிக்குது. இதுக்கு முன்னாடி வந்த மாதிரியாக மக்கள் வர்றதில்லை. மற்றபடி பாதிக்கப்பட்ட மக்கள் ஊரில் இருந்து வர்றவங்க கூட இப்போ இருக்கிற போர் சூழ்நிலையால் பயணிக்க முடியாத சூழ்நிலையால் நிறைய பேர் வர்றதுக்கு ஆயத்தமாக இருந்தவர்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி ஊரில் இருந்தும் கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருந்தும் வளமையாக வர்ற மக்கள் கூட இந்த முறை வர முடியலை. அது ஒரு காரணம். நாங்கள் இன்றைக்கு மட்டும் ஒரு 10 ஈழத்தமிழர்களை இங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தால் நாங்கள் 5 பேர் சேர்ந்து இங்கே வேலை செய்கிறோம். இன்றைக்கி நாங்கள் 2 சைட் இவெண்ட், அதுக்கு பிறகு ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டரோட ஒரு சந்திப்பு, அதுக்கு பிறகு எங்களுக்கு மெயின் ஹாலில் கதைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருந்தது. அப்படி இருந்தும் என்ன சொல்கிறது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்துறதுக்கு, எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு மக்கள் இல்லாமல் இருக்குது, பாதிக்கப்பட்ட மக்கள். மற்றது மொழி பிரச்சனை. இங்கே போய் நாங்கள் வேலை செய்யலாமா, எங்களுக்கு அந்த தகுதி இருக்கா, எங்களுக்கு ஏழுமான்ற அந்த பயம், சந்தேகம் காரணமாக கூட இங்கே இந்த தளத்தை பயன்படுத்துறதுக்கு மக்கள் முன் வரதில்லை. இப்போ நீங்கள் கூட இங்கே கனகாலமாக இருக்கிறீங்க, ஆனால் இப்போ தான் நீங்கள் முதல் வந்திருக்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்ட மக்கள். இங்கே மொழி பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும்னு சொன்னால் அந்த இதுலேயே உங்களுக்கு இங்கே டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்க, இங்கே நல்ல புலமையில் தெரிஞ்ச தமிழ் மக்கள் இருக்கிறாங்க உதவி செய்கிறதுக்கு. அதால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய பாதிப்புகளை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறதால எல்லாருமே வரலாம். பாதிக்கப்பட்ட எழுத்தவர்கள் ஒரு அகதியாக இலங்கையில் இருந்து போர் மூலம் வெளிநாட்டுக்கு தஞ்சம் அடைந்த அனைவருமே தங்களுடைய கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்ய வேண்டிய இடம்